நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் வந்திருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. தமிழகத்தில் ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் நமக்காக ஒரு முக்கியமான செய்தியை கொண்டு வந்திருக்காங்க. அந்த செய்தி என்ன அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் உங்களுக்காக நான் இப்போ சொல்ல போகிறேங்க. ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் கிட்டத்தட்ட பிஜிடிஆர்பி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான அப்டேட் போயிட்டு இருக்குங்க. ஸோ பிஜிடிஆர்பியில் புதிய காலி பணியிடங்களை எப்போ நிரப்புவாங்க அப்படின்னு நிறைய பேர் கேள்விகள் கேட்டுட்ருக்கீங்க. அது மட்டுமே கிடையாது, பிஜிடிஆர்பியுடைய வேகன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணுமா அப்படின்னு கேட்டுட்ருக்கீங்க. அமைச்சர்கிட்ட பார்த்தீங்கன்னா 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜாக்டோஜியோ உள்ளிட்ட அமைப்புகள் எல்லாமே மனுக்கள் எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க. இதை பற்றியும் நம்ம பார்க்கலாம். மேலும் பார்த்தீங்கன்னா பள்ளி கல்வித்துறையில் தினசரி ஒரு அப்டேட் நமக்கு கொடுத்துட்டே தான் இருக்காங்க. ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் என்னன்றதையும் நம்ம பார்க்கலாம் வாங்க. ஸோ 2% பிடி மற்றும் பிஆர்டியோடைய அந்த 2% அமைச்சு பணி பள்ளி கல்வி அமைச்சு பணியாளர்களுக்கு ஆசிரியராக பதவி உயர்வு. பள்ளி கல்வி இயக்குநரகம் சார்பில் அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு அனுப்பப்பட்டுள்ள அந்த சுற்றறிக்கையில் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமைச்சு பணியாளர்களுக்கு 2% இடஒதுக்கீடு என்பது முதுகலை ஆசிரியராக பணி மாறுதல் அளிக்க வேண்டிய சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. நீதிமன்ற உத்தரவின்படி அவர்களை பணி விடுவிப்பு செய்ய வேண்டும். அவர்கள் பட்டதாரி ஆசிரியர் பதவிக்குரிய கல்வி தகுதியை அவர்கள் பெற்றுள்ளனா என்பதை உறுதி செய்யப்பட வேண்டும். இதன் தொடர்ச்சியாக நீதிமன்றத்தில் செயல்படுத்தும் வகையில் 39 அமைச்சு பணியாளர்களுக்கு முதுகலை ஆசிரியர்களாக பதவி உயர்வும் தற்சமயம் வழங்கின வராங்க. ஸோ 207 அரசு பள்ளிகள் ஏன் மூடல்? அமைச்சர் திடீர் விளக்கம் கொடுத்துருக்காரு. பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தமிழகத்தில் மக்கள் தொகை குறைவு, கொரோனா காலத்தில் இடம்பெயர்வு உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் மாணவர்களின் சேர்க்கை குறைந்து பள்ளிகள் மூடும் நிலை ஏற்பட்டதாக தமிழக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் தெரிவித்தார். தமிழக பள்ளி கல்வித்துறை சார்பில் மாவட்டந்தோறும் தலைமை ஆசிரியர்களுடன் அமைச்சர் கலந்துரையாடல் மற்றும் ஆய்வு கூட்டம் நடைபெற்று வருகிறது. அதன்படி பாளையங்கோட்டை நேருஜி சிறுவர் கலையரங்கத்தில் நடைபெற்ற ஆய்வு கூட்டத்தில் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் கலந்து கொண்டார். பள்ளி கல்வித்துறையை மேம்படுத்துவதற்கு அதற்கான சிறப்பான திட்டங்களை கொண்ட தலைமை ஆசிரியர்களிடமிருந்து கருத்துக்களை பெற்று அதனை மாநிலம் முழுவதும் அமல்படுத்த சாதி மோதல்களில் ஈடுபடும் மாணவர்களை எவ்வாறு கட்டுப்படுவது உள்ளிட்டவற்றை பற்றியும் பேசினார். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தில் பங்கேற்று மாணவர்களுடன் பார்த்தீங்கன்னா உணவு அருந்தினார், காலை உணவை. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா தற்சமயம் பள்ளி கல்வித்துறையில் பேசும் பொருளாக கருதப்பட்டு வருது. எந்த அரசும் பள்ளிகளை மூட வேண்டும் என்று நினைப்பதில்லை. கடந்த கல்வியாண்டு முதல் இந்த கல்வியாண்டு வரை புதிதாக 4 லட்சம் மாணவர்கள் அரசு பள்ளியில் சேர்க்கப்பட்டுள்ளனர். பள்ளிகளை மூடியது தொடர்பான செய்திகள் வெளியே வருகிறதே தவிர புதிய மாணவர்கள் சேர்க்கப்படுவது குறித்த தகவல் வெளியே வருவதில்லை. இருந்த போதிலும் 207 பள்ளிகள் மூடுவதற்கான காரணம் என்ன என்பதை ஆய்வு செய்து மேற்கொள்ளப்படுகிறது. உலக மாணவர்களின் அரசு பள்ளிகளில் சேர்க்க களப்பணி கொண்டு 5 வயதிற்குட்பட்ட மாணவர்கள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களை அரசு பள்ளி ஆசிரியர்கள் கண்டறிந்து ரிஜிஸ்டரில் பதிவேற்று இணைக்கப்பட்டு பள்ளிகளில் சேர்ப்பதற்கான நடவடிக்கை ஏற்கப்பட்டு வருகிறதுங்க. உலக சுகாதார நிறுவனத்தின் அறிக்கையின்படி 2015ஆம் ஆண்டு முதல் பிறப்பு விகிதம் படிப்படியாக குறைந்து வருகிறது. இதுவும் ஒரு மேலே கேள்விக்குறியா இருக்கு. ஸோ டெட் ஆசிரியர்களை பொறுத்த வரைக்கும் 2013 பேட்சுக்கு எப்போ போஸ்டிங் போடுவாங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ 2026க்குள்ளார 19,000 ஆசிரியர் காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் பேட்டி கொடுத்துருக்காரு. ஸோ அது எல்லாமே நம்ம கருத்தில் கொண்டு பார்க்குறப்ப பிஜிடிஆர்புடைய வேகன்சிஸ் கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. 2013 டெட் ஆசிரியர்களுக்கு உண்டான போஸ்டிங்ஸ் விரைவில் போட இருக்கிறதா தகவல் வந்திருக்கு. அது மட்டுமே இல்லை, தேர்தல் வாக்குறுதிகளில் என்ன குறிப்பிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகுதி நேர ஆசிரியர்களுக்கு பணி நிரந்தர வாய்ப்பை கொடுப்போம் அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். பகுதி நேர ஆசிரியர்கள் அனைவருக்குமே பணி நிரந்தரமாக நிரந்தர ஊழியர்களாக மாற்றப்படுவது வாய்ப்புகள் அதிகம். டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறை சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோட அடுத்த செய்தியில் நான் உங்களை சந்திக்கிறேன். ஸோ கல்வி செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை பார்த்துட்டே இருங்க.